சக்தி, என்ன சக்தி கண் கலங்கி நிக்கிற? இங்க பார், எந்த பிரச்சனை வந்தாலும் அழற பொண்ணு நீ இல்லையே. சக்தி என்ன பாரு, அம்மா பூஜாவை வெளியே போவாதன்னு சொன்னனால அழறியா? இல்ல அண்ணே. அப்புறம் என்ன சக்தி? நல்ல வேலைத்த, கரெக்டான சமயத்துல நீங்க வந்தீங்க. இல்லனா எல்லாருமா சேர்ந்து என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாங்க. எல்லா பிரச்சனையும் என்னாலதான்னு சக்தியும் வெற்றியும் ஒரே அர்ச்சனத்தை. இனிமே அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் செய்யறது நீயோ இல்ல புஷ்பாவோ இல்ல, நான் தான் சக்தி கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். அத்த, நீங்க என்னத்தான் சொல்றீங்க? இத சொல்றதுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். சொல்ல வேண்டாமா? சொன்னாதானே ஆட்டம் சூடு பிடிக்கும். இப்ப சக்திக்கு எல்லா உண்மையும் தெரியுமா அத்த? எல்லாம் தெரியும். இதெல்லாம் பண்றதே எங்க அம்மாவா? சக்தி நிஜமாவா சொல்ற? என்னால நம்பவே முடியலையே. சத்தியமா சொல்றேன், என் முகத்தை பார்த்து உங்க அம்மாவே நேரா சொன்னாங்க. எனக்கும் உங்க அம்மாவுக்கும் பிரச்சனைனா என் கிட்ட மோதணும். அதை விட்டுட்டு என் அக்கா வாழ்க்கையில இப்படி பண்ணா என்ன நீ அர்த்தம்? இல்ல சக்தி, நான் இதை இப்பவே எங்க அம்மா கிட்ட போய் பேசுறேன். வேண்டாம் அண்ணி, நீங்க எதுவுமே பேச வேண்டாம். இந்த விஷயம் நீங்க தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காதீங்க. இத நானே பாத்துக்கிறேன். இத நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சக்தி, நீ தப்பு பண்ற சக்தி. இத உடனே வெற்றி கிட்ட சொல்லு. அவனுக்கு தெரிஞ்சாதான் நல்லது. அத்தை, சக்தி உடனே வெற்றி கிட்ட சொல்லிடுவாளே. வெற்றி மறுபடியும் வந்து குதிக்க ஆரம்பிச்சிருவானே. ஏன் அத்தை அவசரப்பட்டீங்க? சக்தி இதையெல்லாம் வெற்றி கிட்ட சொல்லுவாளா சொல்ல மாட்டாளான்னு நான் யோசிக்க மாட்டேனா? அப்புறம் ஏன் அத்தை சொன்னீங்க? பூஜா, என்ன ஆனாலும் சக்தி இதையெல்லாம் வெற்றி கிட்ட சொல்ல மாட்டான். ஐயோ அத்தை, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது அத்தை. அவ கண்டிப்பா அதை வெற்றி கிட்ட சொல்லுவா. சொல்ல மாட்டா பூஜா. எப்படித்த இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சக்தி இந்த பிரச்சனைய அவளுக்கும் எனக்குமான பிரச்சனையா தான் பாப்பா. எல்லாத்தையும் தானே தேக்கணும்னு நினைப்பா. ஒருவேளை சக்தி வெற்றி கிட்ட சொல்லி எனக்கும் வெற்றிக்கும் பிரச்சனை வந்தா அதுல சக்தியும் பாதிக்கப்படுவான்னு அவளுக்கு தெரியும். இந்த நேரத்துல சக்தி அதை விரும்ப மாட்டா. இத நான் வெற்றி கிட்ட சொன்னா போயிடுவான். அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. என்னுடைய நோக்கம் வெற்றியும் உங்க அம்மாவையும் பிரிக்கிறது இல்ல. அது மட்டும் இல்ல, இப்போ என்னுடைய கவனம் முழுக்க யமுனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அண்ணே. கண்டிப்பா நான் இதுல இருந்து மீண்டு வருவேன். எங்க அக்கா வாழ்க்கைய நான் மீட்டு தருவேன். எங்க அக்கா வாழ்க்கை போச்சுன்னா நாங்க மொத்தமா தோத்த மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் எங்க அம்மா உயிரிடவே இருக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் நான் அலோ பண்ணவே மாட்டேன். அத்தையும் எனக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நல்லாவே தெரியும். இங்க பாரு சக்தி, தைரியமா இரு சக்தி. தப்பு உன் மேல இல்ல, அதனால நீ வருத்தப்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. இங்க பாரு, நீ நியாயத்துக்காக போராடுற சக்தி. அம்மா அண்ணன் அக்கான்னு நீ யாரையுமே பாக்காத. நியாயம் ஏதோ நீ அதை மட்டும் யோசிச்சா போதும். எதுக்காகவும் நீ தோத்துறாத சக்தி. உனக்கு வர அந்த அதிர்ச்சிய இந்த என் கண்ணால பாக்கணும் தான் இவ்வளவு நாள் பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யமுனாவால இனிமே அந்த வீட்டுக்கு வாழ போக முடியாது. உனக்கே தெரியாம கார்த்திக் பொண்டாட்டி உன் அக்காங்கிறதையே மாத்துன. வெற்றிக்கு மேல பாசம் உண்டு. அத வச்சு சக்திய நான் ஓட விடுவேன். என்ன ஆனாலும் வெற்றியை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அந்த ஒரு நம்பிக்கையை வச்சு நான் உங்க அம்மாவை ஃபேஸ் பண்றேன். இனிமே ஆட்டம்
எனக்கும் சக்திக்கும் இடையில மட்டும்தான். இனிமே ஆட்டம் எனக்கும் உங்க அம்மாவுக்கும் நடுவுல தான். என்னடி வீட்ல அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, நீ உருன்னு இருப்பேன்னு பார்த்தா நார்மலா இருக்க. என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். நாம வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? என்ன கவனிப்பெல்லாம் பலமா இருக்கு? அது எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்குதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஏண்டி பெரிய இவ்வளாட்டம் கார்த்திக் சார்ட்ட சவால்லாம் விட்ட, கல்யாணத்தை நிப்பாட்டி காட்டுறேன்னு அது இதுன்னு சொன்ன. இப்ப என்னடானா தண்ணி எடுத்து குடிக்க குடுக்குற. ஆமா, எப்படி நீ கல்யாணத்தை நிப்பாட்ட போற? கல்யாணம் ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? அப்ப பாத்துக்கலாம். ஒருவேளை சீக்கிரமே கல்யாணத்தை வச்சா என்ன பண்ணுவ? அது எப்படி? அது எப்படியாவது நிப்பாட்டிடுவோம். அதாண்டி எப்படி நிப்பாட்டுவேன்னு கேக்குறேன். கல்யாணம்னா என்ன? என்னடி இப்படி எல்லாம் கேக்குற? சொல்றா, கல்யாணம்னா என்ன? இந்த தாலி கட்டினா கல்யாணம்ல. அப்போ தாலியை திருடி மறைச்சு வச்சுட்டா அப்படியே விட்டானா? என்ன என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? ஏண்டி சீப்ப மறைச்சு வச்சா கல்யாணம் நின்றுமா? சீப்ப மறைச்சு வச்சா கல்யாணம் நிக்காதுரா. ஆனா தாலியை மறைச்சு வச்சா கல்யாணம் நின்னுடும்ல. ஏய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ நக்கல் பண்ணிட்டு இருக்க. கண்டுபிடிச்சிட்டியா? விவரம்டா நீ. நீ பயங்கர டென்ஷனா இருப்ப நினைச்சிட்டு நான் டென்ஷனா வந்தா இப்ப நீ நார்மலா இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. ஆமா, உன்னால எப்படி இந்த சூழ்நிலையில நார்மலா இருக்க முடியுது? மூளை எப்பவும் சூடா இருந்தா அது வேலை செய்யாது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்னு தான் நான் இப்படி இருக்கேன். என்னால நம்ப முடியலையே. இனிமே இப்படிதான், எதுக்கும் டென்ஷன் ஆக கூடாது வெற்றி. சாஃப்டா டீல் பண்ண போறேன். என்ன திடீர்னு மேடம்க்கு இந்த ஞானோதயம் எல்லாம்? டென்ஷன்ல டீல் பண்றதுனால தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓஹோ, அதுக்காக தான் கூலா ஹேண்டில் பண்ணணும். இந்த புத்தி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப என்ன பிரயோஜனம்? எனக்கே லேட்டா தானே புத்தி வந்துச்சு. ஆனா உனக்கு அது கூட வரலையேடா. ஏய், சும்மா சும்மா சொன்ன. ரொம்ப தான் பண்ற நீ. கார்த்திக், காஃபி. தேங்க்ஸ் பிரியா. என் மேல இருக்கிற கோவத்துல தான் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னீங்கன்னு புரியுது கார்த்திக். என்னால உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை. சாரி கார்த்திக். எத்தனை தடவை தாங்க சாரி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்லை. தேவையில்லாம நீயா உன் மனசை போட்டு குழப்பிக்காத. வேண்டாம் கார்த்திக், யமுனா கிட்ட வேணா நான் பேசுறேன். உங்க பிரச்சனைய நான் தீர்த்து வைக்கிறேன். இனிமே நீ அவ பேச்சே எடுக்காது. அவ என் மேல ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா. அது என்னால தாங்கிக்கவே முடியல. நான் அவளை எவ்வளவு லவ் பண்ணிருக்கேன் தெரியுமா? இததான் நான் சொன்னேன். இப்ப அவ மேல இருக்கிற கோவத்துல தானே நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. அதான் வேண்டாங்க. என்ன நீ அப்படிலாம் இல்லைன்னு சொல்றேன்ல, புரிஞ்சுக்க மாட்டியா? சரி, காஃபி குடிங்க. சரி, நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துரு. வீட்டுக்கு வந்து டார்ச்சர் பண்ண வச்சிடாத. சரி சரி சரி. என்னாச்சுங்க? என்ன சொல்றாங்க? பேசிட்டீங்களா? நாளைக்கு காலையில கொண்டு கொடுத்துறானா? அப்படின்னா சரிதான். எல்லாம் சரியா பாத்துக்கோங்க. யாருங்க? ஆமா, என்ன விஷயம்? என்ன இந்த பக்கம்? என்னங்க இப்படி பேசுறீங்க? எங்க பொண்ணு இங்கதானே இருக்கா. அவளை பார்க்க நாங்க வரமாட்டோமா? ஏங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல அவளை தலைமுடிட்டேன்னு சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? இல்ல சார், உங்க பையனை பத்தி சரியா புரிஞ்சுக்காம அப்படி சொல்லிட்டோம். ஊர்ல விசாரிச்சு பார்த்தோம். நல்ல குடும்பம், நல்ல பையன். அதான் நாங்க எங்க முடிவை மாத்திக்கிட்டோம். நாங்க பார்த்த பையனை விட நல்ல சம்பந்தம் இது. எங்களுக்கு என்ன கசகவா செய்து? அதான் மாப்பிள்ளைய பார்த்துட்டு அப்படியே எங்க வீட்டு பொண்ணுக்கு இந்த செயினை போட்டு போலான்னு வந்தோம். என்ன மாப்பிள்ளையா? யாரு மாப்பிள்ள? சொல்லுங்க, யார் மாப்பிள்ள? என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசுவாங்க? நான்
என் பையன்கிட்ட நடிச்சிட்டு இருக்கேன், நீங்க என்கிட்டயே நடிக்கிறீங்களா? ஆஹா, என்னமோ நெஜ மாப்பிள்ள மாதிரி அப்படியே உருகுறீங்க. நீங்க நடிக்க வந்தவங்க தானே? திடீர்னு இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா நாங்க என்னமா சொல்றது? எங்களை இப்படிதான் நடிக்க சொல்லி அனுப்புனாங்க. ஏங்க நீங்க தான் யாரும் இல்லல்ல, அதுக்கப்புறமா ஏன் நடிக்கிறீங்க? எங்களுக்கு என்னங்க தெரியும்? குடுக்குற காசுக்கு வேலையை பாக்குறோம். எங்க மேல கோவப்பட்டா நாங்க என்ன பண்றது? அந்த செயின் எங்க காமிங்க. குடு. செயினா இது? 1 பவுன் கூட பெறாது. இந்தாங்க, என் பையனுக்கு 100 பவுன் போட்டு பொண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ண தயாரா இருக்காங்க. வந்துட்டாங்க செயினை தூக்கிக்கிட்டு. ஏங்க நம்ம பையனுக்கு எத்தனை பெரிய இடத்துல எல்லாம் கேட்டாங்க. பிரியா, பிரியா, உங்க அத்தை கோவமா இருக்காங்கன்னு வருத்தப்பட்டல்ல, இப்போ உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை இங்க தேடி வந்திருக்காங்க. அத்தை, நாங்க நடிக்கிறோன்னு இவங்களுக்கு தெரியும். என்ன அப்படி பாக்குற? உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். அம்மா, கார்த்திக், வணக்கம் தம்பி. நான் உன்னதான் கூப்பிடலாம் நினைச்சேன், நீயே வந்துட்ட. இது பாரு, சம்பந்தி வந்திருக்காங்க பாரு. மாப்பிள்ள, போலீஸ் ஸ்டேஷன்ல பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நாங்க அவசரப்பட்டு பேசிட்டோம். பிரியாவை அந்த திட்டுனீங்க, இப்ப மட்டும் எதுக்கு வந்தீங்க? ஏங்க, தான் கட்டிக்க போற பொண்ணுக்கு மரியாதை கொடுக்கலன்னா என்னமா கோபப்படுறாரு இல்லங்க? பிரியாவை பார்த்த அன்னைக்கே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க தான் பிரியாவை தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க. உங்க வீட்டு பொண்ணு நீங்களே இப்படி சந்தேகப்படலாமா? தப்புதான் மாப்பிள்ள, இனிமே அப்படிலாம் நடக்காது. ஏங்க, இத புடிங்க. வாமா. உன் ஆசைப்படியே எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். அப்ப நாங்க வரோம். வர சம்பந்திமா, வர சம்பந்தி. கிளம்புற சம்பந்தி. பிரியா, ரொம்ப வரமா? சந்தோஷம். மாப்பிள்ள வரட்டுமா? வரோம் மாப்பிள்ள. வாங்க வாங்க. சரி, பார்த்து பத்திரமா போங்க. போயிட்டு வாங்க. மா, சரிம்மா, காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். சரிப்பா, வரேன்ப்பா. பார்த்து போயிட்டு வரேன் வாப்பா. பிரியா. சரி, பாய், போயிட்டு வா. பாய். பாத்தீங்களா? அத்தை, என் மேல கோவமா இருக்கீங்களா? என்ன கேட்ட? ஏ சக்தி, என்னாச்சு இப்போ? இல்ல வெற்றி, அத்தை என் மேல கோவமா இருக்காங்களான்னு கேட்டேன். எனக்கு என்ன கோவம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன திடீர்னு கேக்குற? இல்ல அத்தை, அது உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணும். என்னால ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? அத்தை, கண்டிப்பா நீங்க செய்யணும். நீங்க முடியாதுன்னெல்லாம் சொல்லக்கூடாது. சக்திமா, ரங்கநாயகி பத்தி உனக்கு தெரியாதா? உதவின்னு யாராவது கேட்டா அவன் முடியாதுன்னு சொன்னதே கிடையாது. நீ கேளு, அவ கண்டிப்பா செய்வா. என்ன உதவி சக்தி? சொல்லு சக்தி. அத்தை செஞ்சு தரேன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறமா நான் கேக்குறேன். நான் தான் சொல்றேன்ல, ரங்கநாயகி கண்டிப்பா செய்வா. நீ யோசிக்காம கேளு. அதெல்லாம் முடியாது, அத்தை சொல்லட்டும், நான் கேக்குறேன். முதல்ல நீ கேளு சக்தி. முதல்ல நான் உங்ககிட்ட வாயை திறந்து ஒரு ஹெல்ப் கேக்குறேன். நீங்க சரின்னு சொல்லுங்க.
முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க அத்தை. இவன் திடீர்னு எப்படி பேசுறா? அம்மா என்னம்மா, சக்தி தான் இவ்வளவு தூரம் கேக்குறாள்ல, பண்றேன்னு சொல்லுமா. அவ பெருசா என்னமா கேட்ட போறா? முதல்ல என்ன ஹெல்ப்னு கேட்க சொல்லு. அத்தை, எங்க வீட்ல நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதை எப்படியாவது நான் சால்வ் பண்ணணும்னு தான் என்னென்னமோ நான் ட்ரை பண்ணேன். ஆனா என்னால முடியல அத்தை. நான் தோத்துட்டேன். ஏ சக்தி, அம்மாட்ட நீ உதவிதானே கேக்குறேன்னு சொன்ன, எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்க? இரு வெற்றி, என்ன பேச விடு. டேய், அவ சொல்லட்டும்டா. சக்திமா, நீ சொல்லுமா. அத்தை, நீங்க பெரியவங்க, உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி. நான் சின்ன பொண்ணு. என்னால இவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல அத்தை. நிஜமா சொல்லணும்னா எனக்கு தெரியல அத்தை. இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைச்சு ஏதாவது செஞ்சா பிரச்சனை பெருசாயிட்டே தான் போகுது. அதனாலதான் அத்தை நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீ இன்னும் என்ன உதவின்னு சொல்லவே இல்லையே. அத சொல்லதான் அத்தை வரேன். எங்க வீட்டு பிரச்சனைய நீங்க தான் தீர்த்து வைக்கணும். என்ன சக்தி சொல்ற நீ? ஆமா வெற்றி, நானும் நீயும் என்னெல்லாமோ ட்ரை பண்ணோம். நம்மளால இந்த பிரச்சனைய சால்வ் பண்ண முடிஞ்சுதா? முடியலல்ல. அப்போ அத்தை கிட்ட நாம அட்வைஸ் கேட்டிருக்கணும். நாம பண்ணது ரொம்ப தப்பு வெற்றி. எனக்கு இது தோணவே இல்லை பாரு. சூப்பர் சக்தி, சூப்பர். ஆமாமா, உங்களால தான் முடியும், எனக்கு நிச்சயமா தெரியுமா. சரிடா, என்ன உதவின்னு சொல்ல சொல்லுடா முதல்ல. சொல்றேன் மாமா. திடீர்னு கார்த்திக் சார் யமுனாக்காவை வேண்டான்னு சொல்லி பிரியான்னு யாரோ ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறாராம். இந்த பிரச்சனைக்கு அத்தை தான் ஒரு தீர்வு சொல்லணும். இதுல ரங்கநாயகி என்னமா பண்ண முடியும்? முடியும் மாமா. கார்த்திக் சார் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு புஷ்பாவோட சொந்தக்காரியா. ஓ, அத்தை சொன்னா புஷ்பா கேப்பாங்கல்ல, அதான் அத்தை கிட்ட நான் ஹெல்ப் கேக்குறேன். அடிச்சா பாரு சக்தி. ஏ சக்தி, பெரிய ஆளிடி நீ. அம்மா தான் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க கிட்டே ஹெல்ப் கேக்குறியா? சக்தி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அம்மா எப்படி சக்தி புஷ்பா கிட்ட பேச முடியும்? என்ன வச்சு சொல்ற? புஷ்பா கொலைப்பழியில ஜெயிலுக்கு போக பார்த்தா. அவ மட்டும் உள்ள போயிருந்தா அவ வாழ்க்கை ஜெயிலே முடிஞ்சிருக்கும். ஆனா சாட்சி சொல்லி காப்பாத்தினது யாரு? நம்ம அத்தை தானே. அவ கூட அத்தைய பார்க்க சால்வையும் மாலையும் எடுத்துட்டு வந்தா. நன்றி கூட சொன்னாலே. அந்த நன்றி உணர்ச்சி அவளுக்கும் இருக்கும்ல. அப்ப அத்தை கூப்பிட்டு சொன்னா அவ முடியாதுன்னு சொல்ல மாட்டாள்ல. ஐயோ அத்தை பாத்து தண்ணி குடிங்க. அடிச்சா பாரு ஒரு 6. நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா புஷ்பா முடியாதுன்னு சொல்ல மாட்டா. ரங்கநாயகி, சக்தி இவ்வளவு தூரம் சொல்றல, நீ ஏன் அமைதியாவே இருக்க? இருங்கப்பா, அம்மா யோசிக்க வேண்டாமா? நீங்க யோசிங்கம்மா. அம்மா, இதுல யோசிக்க என்னமா இருக்கு? சக்தி தான் இவ்வளவு கிளியரா சொல்றான்ல. அம்மா, நீங்க உடனே புஷ்பா கிட்ட பேசிடுங்கம்மா. நான் கொஞ்சம் யோசிச்சு பேசுறேன். இதுல யோசிக்க என்ன இருக்கு? இருங்க ஒரு நிமிஷம். என்னங்க பேசுங்க அத்தை. அம்மா பேசுங்கம்மா. பேசு. சூப்பர் சக்தி, இந்த ஐடியா எனக்கு தோணவே இல்லை பாரு. ஒரே ஒரு போன் கால் தான் எல்லா பிரச்சனையும் தீர்வாயிடும்ல. அம்மா கொஞ்சம் பேசுங்கம்மா. டேய், இதெல்லாம் ஒன்றும் சின்ன விஷயம் இல்லடா, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். சாப்பிட்டுட்டு பொறுமையா நிதானமா பேசுறேன். கண்டிப்பா பேசுவீங்களா அத்தை? அதான் பேசுறேன்னு சொல்லிட்டேன்ல. உங்களதான் அத்தை நான் நம்பி இருக்கேன். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நீங்க தான் நிப்பாட்டணும். சக்தி, அவ பேசுவாம்மா. உங்க வீட்டு பிரச்சனைனா அது இந்த வீட்டு பிரச்சனை மாதிரி தானே. ரங்கநாயகி, கண்டிப்பா நீ புஷ்பா கிட்ட பேசணும், சரியா? சரி.
கண்டிப்பா கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க அத்தை. ஏய் நில்றி. என்னாச்சு அத்தை? எல்லார் முன்னாடியும் இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி டிராமா பண்றியா? ஐயோ என்னாச்சு அத்தை? நான் என்ன பண்ணேன்? ஏய், புஷ்பாக்கு ஃபோன் பண்ண முடியாதுன்னு சொல்ல எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஓ சொல்ல வேண்டியதுதானே அத்தை? ஏன் எல்லாரும் முன்னாடியும் அமைதியா இருந்தீங்க? நான் ஹெல்ப் கேட்ட உடனே ஏன் அத்தை உங்களுக்கு பொறை ஏறுது? தண்ணிய குடிக்கிறீங்க, இப்ப பேசினா சரி வராதுன்னு அப்புறமா பேசுறேன்னு சொல்றீங்க. எதுக்கத்த இந்த பதட்டம்? அப்போ உங்களுக்கே தெரியுதுல்ல நீங்க பண்றது தப்புன்னு. 4 பேர் முன்னாடி நம்ம பண்றது சரின்னு உங்களால வாயை திறந்து சொல்ல முடியல. அப்புறம் எதுக்கத்த இதெல்லாம் பண்றீங்க? எல்லார் முன்னாடியும் என்ன மடக்கிட்டதா நினைச்சு ரொம்ப ஓவரா பேசாத. என் கூட திரும்ப திரும்ப மோதிக்கிட்டே இருக்க. தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. நடந்த பிரச்சனைக்கெல்லாம் பின்னாடி நீங்க தான் இருக்கீங்கன்னு நீங்களே வாக்குமூலம் கொடுத்துட்டீங்க. இனிமே இப்படிதான் அத்தை இருக்கும். தயாரா இருங்க. ஏய், நீ இப்படி பண்ணிட்டா நான் என்ன பயந்துருவேனா? எனக்கு இதை விட பெருசா பண்ண தெரியும்டி. ரெடியாரு.